ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சார். அதாவது நம்ம எப்படி ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சாயில் மாய்ஸ்சர் சென்சாரை நம்ம ஆர்டினோ மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க, ஜம்பர் ஒயர்ஸ் அண்ட் இதுதான் சாயில் மாய்ஸ்சர் சென்சார், ஒரு ஆர்டினோ மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சாயில் மாய்ஸ்சர் சென்சார் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சாரு. இதில் நம்ம இது நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கிங்க அப்படின்னா இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஆல்ரெடி 2 ஒயர்ஸ் மூலிமா சால்டரிங் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னது அப்படின்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சாரோட மாடியூல். இதில் வந்து நம்ம LM393 கம்பேரட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் எதுக்குன்னா நம்ம வேல்யூவை வேரி பண்ணி பார்த்துக்கிறதுக்காக பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 LED கொடுத்துருப்பாங்க. இந்த LED எதுக்கு அப்படின்னா பவர் சப்ளை. இப்போ நாம் பவர் சப்ளை கொடுத்தோடனையும் இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த LED பிளிங்க் ஆச்சு அப்படின்னா பவர் சப்ளை போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த LED எதுக்கு அப்படின்னா நம்ம சாயிலில் இன்சர்ட் பண்ண உடனே அதில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம அவுட்புட்டாக வெளியே தரும். இந்த பிளேட்லேருந்து இந்த அவுட்புட்டாக வெளியே தருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த LED கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 4 பின்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது 3 பின்ஸ் தான். VCC பவர் சப்ளைக்கு, கிரவுண்டு அண்ட் D0 A0 அப்படின்னு இருக்கும். D0 அப்படின்னா டிஜிட்டல் அவுட்புட்டாக எடுத்திங்கன்னா நம்ம அனலாக் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். நான் இப்போ அப்படி எடுக்க போகிறது அனலாக் அவுட்புட்டாக தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து 2 பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவாகவும் இன்னொன்று நெகட்டிவாகவும் ஒர்க் ஆகும், ஆனோட் ஆர் கேத்தோட். இதில் வந்து 5 வோல்ட்டில் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி இதில் பவர் சப்ளை கொடுப்பாங்க. இன்னொன்று கிரவுண்டாக ஆக்ட் ஆகும். நம்ம ஆர்டினோ மூலிமா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தோன்னையும் இந்த ஒயர் மூலிமா இதுக்கும் பவர் சப்ளை வரும். பவர் சப்ளை வந்து இதில் 10 கிலோ ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ்லையும், இதில் கிரவுண்டில் எதுவுமே கனெக்ட் பண்ணால் கிரவுண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இது வெறும் சாயில் வெறும் மண்ணில் மட்டும் இது விட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். இப்போது வாட்டர் இருக்கிற சாயிலில் நம்ம போய் விட்டோம் அப்படின்னா கரண்ட்டோட கண்டக்டிவிட்டியை பொறுத்து இது திரும்ப ரிட்டர்ன் அவுட்புட் ஒன்று தரும். அந்த அவுட்புட்டை தான் நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் சாயிலில் வந்து மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சென்சார் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஹார்ட்வேரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஹார்ட்வேருக்கு ஆர்டினோ போர்டு எடுத்துக்கோங்க, ஜம்பர் கேபிள்ஸ். இதில் வந்து VCC 5 வோல்ட் அப்படின்னு இருக்கும். அந்த 5 வோல்ட் பின் எடுத்து இதில் VCC பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் பின்னு இதில் கிரவுண்ட் பின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அனலாக் பின்னில் நம்ம ஆர்டினோ போர்டில் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 5 அனலாக் பின் இருக்கும், 6 அனலாக் பின் இருக்கும். அதில் நம்ம எந்த அனலாக் பின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் நம்ம எந்த பின் கொடுக்குறோமோ அதே தான் நம்ம கோடிங்லேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் A0 கொடுத்துக்கிறேன். இதுலேயும் A0 அப்படின்ற பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு யூஎஸ்பி கேபிளை உங்கள் லேப்டாப் ஒரு PC எடுத்து அதில் கனெக்ட் பண்ணி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுங்க. போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். போர்டு வந்து LED 2 LED பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா LED ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாடியூலுக்கும் பவர் சப்ளை வந்துருச்சு அப்படின்னா இந்த LED பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் ஒரு பாக்ஸில் சாயில் எடுத்துருக்கேன், பெரிய எம்டி சாயில், வாட்டர் இல்லாமல் ஒரு சாயில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு A1ல் நம்ம இன்புட் டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம். சென்சாரை சீரியல் மானிட்டரை எனேபிள் பண்ணிவிட்டு சென் அவுட் அப்படின்ற 2 டெம்பரரி வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு சென் அப்படின்றத சென்சாரை கெட் பண்ணுற வேல்யூ எல்லாத்தையும் அதில் நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். அவுட் அப்படின்றதில் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம அதில் அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை நம்ம சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம்.
சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதை டிலேவில் 500 மில்லி அடுத்தடுத்து இந்த சென்சார் வெளியே கெட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிவிட்டு எந்த எரர் இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் கம்பைல்டு பைனரி அதை கொடுத்துட்டு அப்படின்னா ப்ரோக்ராமில் எந்த எரரும் இருக்காது. ரைட் சைட் பாட்டம் க்ரீன் கலர் பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் கம்பைல்டு பைனரி எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுத்துட்டு அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம கோடை அப்லோட் பண்ணணும். கோடை அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு நம்ம போர்டு Arduino Uno கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறதுனா டூல்ஸில் போயிட்டு Arduino Uno போர்டு கிளிக் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. Arduino Uno கொடுத்துட்டு அடுத்து போர்ட்டில் போயிட்டு நீங்கள் USB கனெக்ட் பண்ண போர்ட்டு காட்டுச்சு அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா கோட் அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த 2 கண்டக்டிவ் பிளேட்ஸை வெறும் சாயில் இன்சர்ட் பண்ணுறேன். வெறும் சாயில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் சீரியல் மானிட்டர் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா 0% அப்படின்னு காட்டும். ஏன்னா வெறும் சாயிலில் எந்த ஒரு மாய்ச்சருமே இருக்காது. இதுவே நம்ம வாட்டர் ஊற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர் கேன்லையோ சம்திங் கேஸ்லேயோ வாட்டர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சாயில் இருக்கும். இப்போ அதில் வாட்டர் ஊற்றி அதனுடைய அடுத்ததில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத சீரியல் மானிட்டரில் காட்டும், பர்சன்டேஜ் வைஸ் காட்டும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மல்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்த வச்சிங்கனாலும் ஒவ்வொரு மாதிரி வரும். தேங்க்யூ.